ஆம்பளையால காணா, பொம்பளையால ஒரு 20 பேர்த்தா காணா. சாணி ஓட போயிடுச்சுங்க. சாணி தொளிக்கவா ப்ரோ? ஹலோ ஹலோ, இன்னும் கொஞ்சம் சார்பு. ஆதி சாமி அழைக்கும் போது எந்திரிக்க கூடாது. கருங்குளத்து முனி கிராஸ் ஆகிற நேரம் சிடோன்ட் இப்படி பொழந்து வடுத்துட்டாங்களே. எந்திரிங்கப்பா. ஹேலே, நான் சாமி அழைக்க வந்தேனா உங்கள் சாமான அழைக்க வந்தேனா? ப்ளீஸ் ப்ரோ, டொங்காஸ் ப்ரோ, எந்திரிச்சு உட்காருங்க எல்லாரும். ஹலோ ஹலோ. அதுக்கு நீ வேணும்ன்றது ஹரி ஹரி நமச்சிவாய. குருவே நமச்சிவாய, குருலிங்க நமச்சிவாய, முந்திவி தொந்திவி நாயகனே, எப்பே முருகனுக்கு முத்தவனே, ஆனே முகத்தோனே, ஐந்து கரத்தினை நாய் வணங்கி ஏத்தித்தக்கர பொன்றாக்கை வணங்கி என் அபுதர் மாறாமல் நல்லோசை மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோசை மங்கிடாமல் அந்த கலிஜரி கம்மாயா என் கலவனுக்கு உடமறந்தாம் படுங்க. என் கலிஜரி காளி முனியன வணங்கி இந்த வெள்ளம் பொள்ளு கிராமத்துல உள்ள என் நிறகுலத்த ஐயனாரை வணங்கி என் கருப்பனை வணங்கி ஆதி ஒரு காலம் இந்த வெள்ளம் பொள்ளு கிராமத்துல எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம் பழைய கிழவங்க உள்ள காலையில இந்த வெள்ளம் பொள்ள உள்ள இந்த நிறகுலத்த ஐயனாருக்கும் என் கருப்பனுக்கும் நம்ம கிழவே நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு நம்ம சாயலகுடியிலையும் ராம நாட்டுலையும் நம்ம கமுதியிலையும் நம்ம ஜாமிக்கு தேங்காய் வளம் பூஜை ஜாம வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி இந்த வெள்ளம் பொள்ளு கிளவே மயிலக்கால 2 ஒட்டி அங்க கணத்த நல்ல நெல்லு மூட பாறையத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஒட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் அங்க தாளம்பு வாசத்துக்கும் எங்க கிளவே தல்லா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் எங்க கிளவே சிம்மக்கல்லு வேதிக்கும் அத்தீர வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கும் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கோரி பாளையம் வேதிக்கும் அங்க பூப்பாரம் தானே அத்தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாடு 2 ஒட்டி மதுரை மேல மடக்கம்மா வழியில மாட்டு வண்டி வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்ப நம்ம கிளவே சொன்னாரா, ஆத்தாடி ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிக்குது. நான் மனசுல அணிதினமும் மண்டியிட்டு வேண்டிய வெள்ளம் பொள்ள உள்ள ஐயனாரையும் கருப்பனையும் காணாமுடா. அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிளம்பி உட்காந்து அட தட்டு நான் மாட்ட போவோம். இந்த வெள்ளம் பொள்ளு சாமி எந்த
எந்த சாமிக்கும் பொடி கொடுக்க மாட்டாதுடா. என் மாந்தோப்பு மதிய நேரம் மடத்தண்ணி பாயுங்காலாம். என் மாந்தோப்பு கருப்பு நீ எந்த மடையில தலகுனிக்க வர போற? பாப்பா பாப்பா எக்கோ குறை பத்தேன் செகுல அரையிற நேரம் சாமி என்னப்பா தீப்பெட்டிலாம் பாட்டியா? எவனோ சீரட் அடிக்க தூக்கிட்டு போயிட்டேன் உள்ள. அதில் கொஞ்சம் வாலி வைக்கிறேன். அவன் பேசுறது எனக்கே புரியாது. ஐயா யாராவது தீப்பெட்டி இருந்தா கொடுங்க ஐயா. நீ ஒன்றும் போகிறது மயிரை கொடுக்க வேணாம். எந்த ஊரில் தீப்பெட்டி இல்லாமல் வருவாங்க? பதை போட்டு போச்சு ப்ரோ. நல்லா உட்காரு. உள்ள கோவத்தில் ஒன்று நெஞ்சில் ஒரு ரத்து தீப்பெட்டி வைப்பான். படுத்தான் உறக்கம் இல்ல, வாய் விரிச்சா தூக்கம் இல்ல. தீப்பெட்டியா கொஞ்சம் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து உன பொருதி விட்டு எரிச்சு விட்டு போகும். பாத்தியா, அவர் கேட்குற அளவுக்கு வந்துருச்சு உன் பர்ஃபார்மன்ஸ். தீப்பெட்டி இல்லாம நம்மளுக்கு சீரட் அடிக்கிற பழக்கம் இல்லை. ஆமா, உள்ளி கணேஷ் போல தானே போடுவாரு. என்னைக்கு குறும்புதலுக்கு அடை வாங்கிட்டு மேற்கு விழுந்து ஓட போறியா? எக்கோ குறைங்க மங்களி. ஆகா, எங்க அண்ணன் சூப்பரா ஆப்ரேட் பண்ணதுடா முருகா. வெரி குட் ப்ரோ. நீ பிறந்தது எந்த ஊரு? முதுகுலத்தூர் பெரிய ஆஸ்பத்திரி. தம்பி, நான் கோடாங்கி இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. 3 நாளைக்கு நீர் வராம செஞ்சு விட்டு போயிடுவேன். அனத்துக்கிட்டே தெரிவேன். சரி சார், ஒழுக்கமா இருக்கணும். சரி சார், எதுவும் பேசக்கூடாது. நல்லா உட்காரு. அப்பதான் ஓட முடியாது, எத்து வாங்குறது சரியா இருக்கும். உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கிஜா கிஜா இந்த தீப்பெட்டி கொண்டு வந்துட்டாரு. பர்ஃபார்மன்ஸ் பொழந்துருவார்ல. தங்கப்பாண்டி கூட நல்லா பண்ணுவேன். இல்லை, வெறும் விதியில என்ன பார்த்து வைக்கிறேன்? சூட ஏறி இப்பதே ஏறி கருப்பு என்னப்பா உனக்கு சாமி வந்துச்சா? மைக்கு விழுந்தா அவன் காசு வாங்கி தரேன், பேசாம இரு. ஏலை, எந்த ஊரோட நோத்தா சாமி இப்படி ஆடிச்சு? அருள் பிடிக்கல, என்ன நடக்குன்னு தெரியாது. ஆமா, மேடையிலே உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இல்லை, அருள் பிடிக்குது. நொப்பத்தா விட்டு அருள் சொல்றதுக்கு மட்டும் கரெக்டா கேளுப்பா. ஏலை, என்னடா அதை ஓடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் வந்து போய் சேரணும். ஆமா, நீ வீட்டுக்கு போய் சேர்றத நான் பாக்குறேன். உங்க கிழவனும் கிளவியும் பிள்ளைகள கூட்டி பிறஞ்சாஞ்சு வரையில நம்ம எங்க போய் தங்க போறோம்? எங்க உங்க கிழவனும் கிளவி? சரி, அப்போ மாந்தோப்பு கம்மாயில உங்க கிளவி குளிச்சு முழுகி. சரி, குளிச்சுட்டு என்ன பண்ணாங்க? சொல்ல விட ஆனந்து, நான் அரைஞ்சு அப்புறம். சரி சாமி, தலதவட்டி பாவாடைய கட்டும் காலம். இதெல்லாம் அதிசயத்துக்கு வேணாம். குளிச்சு முழிச்சிட்டு அப்புறம் பாவாடை தான் கட்டுவாங்க. என்னதான் இது அதிசயமா? சரி, ஆமா, அது வேற ஏதாவது சொன்னா சம்பளம் கொடுக்க மாட்டேன். என்ன உன் டைலாக் பேசிட்டு நீயே கொக்கு மாதிரி இப்படி இப்படின்ற? சரி சரி, ஊன்னு சொல்லு. ஊ. சரி, அதோட முடிச்சுக்கணும். எதிர்த்து கேள்வி கேட்டா கேட்கலாம். சரி. அப்ப கிளவே ஆடு மேச்சு வாராரு. ஓம் தம்பி, ஆடு மேச்சு வர்றாருன்னா ஆடு மேச்சு வந்துட்டாரான்னு கேட்கணும். வேணாம், வேணாம். ஆடு மேச்சு வரும்போது கிளவே ஆடு மேச்ச கம்ப காணா. ஓம் ஏன் ஊண்ட ஒரு தடவை தான் சொல்லணும். சரி, அப்ப கிளவன் கம்ப தூக்கி நிக்கிறா. கிளவிக்கு என்ன எச்சி பத்தியோ? கிளவன் கம்பா தூக்கி இருக்கா. ஒரு நாள் தான் ஆடை பத்துறதுக்கு தானே, அது இல்லையா? முருகா, விகேசி செருப்பு இருந்தா 2 தீ போடு. இவனை இதோட அடிச்சு
வெள்ளம் பல்லே க்ளோஸ் பண்ணி எரிச்சு விட்டு போயிடுறேன்.